நீ என்ன காந்தியா? அவர்களை மிஸ்யூஸ் பண்ண விரும்பல. சசிகுமாரின் உண்மை முகம். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. நடிகர் சசிகுமார் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் ஃப்ரீடம். அறிமுக இயக்குனர் சத்யசிவா இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் லிஜி மோல் ஜோஸ், ரமேஷ் கண்ணா, போஸ் வெங்கட் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார்கள். படத்தின் ட்ரெய்லர் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அதில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு சசிகுமார் அளித்த பதில் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. சசிகுமார் அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் அவர் தனது சம்பளத்தை உயர்த்துவாரா என்ற கேள்வி டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் வெற்றி விழாவில் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் பதிலளிக்கும் போது சம்பளத்தை எல்லாம் உயர்த்த மாட்டேன் என கூறினார். சசிகுமார் அப்படி கூறியது பலரது கவனத்தை ஈர்த்தது. ஆனால் அதன் பின்னர் சசிகுமாரை தொடர்பு கொண்ட பலரும் அவரை செல்லமாக கடிந்துள்ளார்கள். அதாவது, நீ என்ன பெரிய காந்தியா? நீ என்ன தியாகியா? நீ எதுக்கு விட்டு கொடுக்கிற? எவ்வளவுக்கு எவ்வளவு பாராட்டுகள் வருகிறதோ அதே அளவுக்கு திட்டுகளும் விழுகிறது. நீ பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்ட. நீ என்ன பெரிய இவனா அவனா என்று எல்லாம் கேட்கிறார்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றி அடைந்ததால் நான் அதிக லாபம் பார்த்துவிட்டேன் என்று நினைத்து கொண்ட சிலர்கள் எனக்கு ஃபோன் போட்டு நான் வாங்கிய பணத்திற்கு வட்டி கேட்டு கொண்டுள்ளார்கள். அதுவும் திரைத்துறையில் இருப்பவர்களே கேட்கிறார்கள். ஆனால் படத்தின் வசூல் லாபம் எல்லாம் தயாரிப்பு நிறுவனமான $1,000,000 நிறுவனத்திற்குத்தான் அந்த டாலர் எல்லாம் போய்விட்டது என நகைச்சுவையாக பகிர்ந்து கொண்டார். கல்லூரிகளில் வேண்டாம். அதேபோல உங்கள் படங்கள் பிரம்மாண்டமான வெற்றிகளை குவிக்கிறது. நீங்கள் நேரு ஸ்டேடியம் போன்ற இடங்களில் படத்தின் இசை வெளியீட்டு விழாக்களை செய்யலாமே என்ற கேள்விக்கு மிகவும் பாராட்ட தகுந்த பதிலையும் தனது நிலைப்பாட்டையும் கூறினார். அதாவது, அவ்வளவு பிரம்மாண்டம் எல்லாம் தேவையற்றது என நான் நினைக்கிறேன். இதற்கு முந்தைய படங்களில் கூட இசை வெளியீட்டு விழாவை கல்லூரியில் நடத்தலாம், மாணவர்களை திரட்டி பிரம்மாண்டமாக நடத்தலாம் என கூறினார்கள். ஆனால் நான் தான் வேண்டாம் என கூறி தடுத்து வருகிறேன். படிக்கும் இடத்தை நமது படத்தை விளம்பரப்படுத்தும் இடமாக மாற்ற வேண்டாம் என தோன்றியது. அந்த மாணவர்களை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம் என்று தோன்றியது. நந்தன் மற்றும் டூரிஸ்ட் ஃபேமிலி படங்களின் தயாரிப்பாளர்களிடம் தப்பித்து விட்டேன். இவர்களிடமும் தப்பித்து விட்டேன். ஒருவேளை எதிர்காலத்தில் தயாரிப்பாளர்களின் உந்துதலால் எனது படங்களின் ப்ரமோஷன்கள் அங்கு நடக்கலாம். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடில்லை என கூறினார். சசிகுமாரின் இந்த பேச்சும் பதிலும் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.